ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் உங்களுடைய பர்சனல் கால் ஹிஸ்ட்ரி, அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரி, சாட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணக்கூடிய சாட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து சிலர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நம்ம எது ரிலேட்டடாகலாம் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே வந்து சிலர் பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் கூட அவங்களால எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம சில மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது கேமரா பெர்மிஷன், கேலரி பெர்மிஷன், அந்த மாதிரி எல்லா பெர்மிஷனுமே நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம மொபைலோடைய ஃபுல் கண்ட்ரோலுமே அவங்கக்கிட்ட போகும், அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சிலர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் இன்வால்வ் ஆகி நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பிளாக் மார்க்கெட், அதாவது டார்க் வெப், அந்த இதில் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படின்னு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு, இந்த மாதிரி இது வந்து ரொம்பவே முக்கியமானதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ட்ரிக்கை வந்து பண்ணுறதுக்கு ஆப் மூலியமாகவும் பண்ணலாம், டேரெக்டாக ப்ரௌசர்லையும் பண்ணலாம். பட் ஆனால் ஆப் மூலிமா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ், அது உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி, உங்களோட வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டார்க் வெப்பில் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட இது வந்து லீக் ஆயிருக்கு டார்க் வெப்பில். அதே மாதிரி உங்களுடைய டேட்டாஸும், உங்களுடைய பர்சனல் டேட்டாஸும் லீக் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மேலே சர்ச் பார் இருக்கு இல்லையா, சர்ச் பாரில் one.google.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக போய்டும். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ், பேக்கப், அடுத்து க்ளீனப்னு இருக்கும். 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டார்க் வெப் ரிப்போர்ட்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொன்னது. ஸோ இந்த 4th ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் ரன் ஸ்கேன்னு இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கேனிங் ஆரம்பிச்சிடும். ஸ்கேனிங் ஆரம்பித்த ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வியூ ஆல் ரிசல்ட்னு இருக்கும். அதுக்கு மேலே நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்துச்சுன்னா உங்களோட எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி யுவர் இன்ஃபர்மேஷன் வாஸ் ஃபவுண்ட் ஆன் தி டார்க் வெப் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனும் ஷேர் ஆகிட்டு இருக்குது, அதாவது மற்றவங்க யாரோ யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கீழே அந்த வியூ ஆல்னு இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த வெப்சைட் மூலியமாலாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன், ஒரு 10 வெப்சைட்டுக்கிட்ட நம்மளோட வந்து என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இமெயில், பாஸ்வேர்டு, யூசர் நேம், டேட் ஆஃப் பர்த், என்னுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே என்னுடைய பர்சனல், அதாவது இது வந்து என்னுடைய ப்ரைவேசியை ரொம்பவே டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய பர்சனல் எல்லாமே வந்து டார்க் வெப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது யார் வேணாலும் பார்த்துக்கலாம், அது ஒரு பிளாக் மார்க்கெட். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு இதில் என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. ஸோ அதிலிருந்து நான் சேஃபாக இருக்கணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஷோ ஆகக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்லையும் நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைனா அதுலேருந்தே நான் ரிமூவ் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எதெல்லாம் லீக் ஆகிருக்கு என்னுடைய பர்சனல் டேட்டாஸ் அப்படின்றது எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் இருக்குது, அடுத்து நேமு, அட்ரஸ்ஸு, என்னுடைய பர்சனல் அட்ரஸ், அப்புறம் என்னுடைய பர்சனல் மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லீக் ஆகிறது மூலிமா ஸோ இதை வந்து டார்க் வெப்பில் சேல் பண்ணிடுவாங்க நம்மளுடைய டேட்டாஸு. நம்மளோட டேட்டா அவங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுடைய டேட்டாவை வச்சு நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களால ஈஸியாக நம்மளை வந்து ஒரு பொருள் வாங்க வைக்கிறதோ இல்லை எது வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் வெப்பில் நம்மளோட இன்ஃபர்மேஷனெல்லாம் லீக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருந்தோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் இன்னும் சேஃபாக இருக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.